இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் அவர்களுடைய பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினுடைய நினைவை கொண்டாடுகிறது. என்ன ஃபாதர், அடிக்கடி இந்த பேராலய நேர்ந்தளிப்பு நினைவை கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த இரண்டு பேராலயமும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இரண்டு தூண்களாக இருக்கிற திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் பவுல் அவர்களுக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட பேராலயங்கள். இவை இரண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடித்தளங்களாக இருக்கின்றன என்று கூட நம்ம சொல்லலாம். திருத்தூதர் பேதுருவுக்காக எழுப்பப்பட்டிருக்கிற புனித பேதுருவினுடைய பேராலயம் தான் உலகத்தில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேராலயங்களில் மிகப்பெரியது. அதிகமான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செல்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் திருத்தூதர் பேதுரு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டு ரோம் நகரத்தில் இருக்கிற 7 குன்றுகளில் ஒரு குன்றின் மேல் அடக்கம் செய்யப்பட்டார். கிபி 319ஆவது ஆண்டு வரையில் ஒரு சிற்றாலயமாகத்தான் மக்கள் வந்து திருத்தூதர் பேதுருவினுடைய அந்த சிற்றாலயத்தை, கல்லறை இருந்த அந்த சிற்றாலயத்தை சந்தித்து கொண்டிருந்தார்கள். பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிபி 319ஆவது ஆண்டு தான் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறான். அந்த ஆலயமானது 1000 ஆண்டுகள் அப்படியே தான் இருந்தது. பிறகு 15ஆவது நூற்றாண்டில்தான் திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் என்பவர் அந்த இடத்துல கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், திருச்சபையினுடைய ஒற்றுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற திருத்துதர் பேதுருவுக்கான அந்த பேதுருவினுடைய பேராலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். குறைந்தபட்சம் 200 ஆண்டுகள் எடுத்தன இப்பொழுது இருக்கிற அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு. திருச்சபையினுடைய தாய் ஆலயமாக, திருச்சபையினுடைய ஒற்றுமையின் ஆலயமாக, அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாகத்தான் இந்த திருத்தூதர் பேதுருவினுடைய பேராலயம் இருக்கிறது. ரோம் நகரிலேயே இன்னும் ஒரு குன்றின் மீது அமைக்கப்பட்டிருப்பது தான் திருத்தூதர் பவுலுடைய பேராலயம். இந்த பேதுரு பேராலயம் கட்டி எழுப்பப்படுகிற வரையில் இந்த திருத்தூதர் பவுலுக்கான பேராலயம் தான் மிகப்பெரிய ஒரு பேராலயமாக இருந்தது. அந்த இடத்துல தான் திருத்தூதர் பவுல் தலைவெட்டி மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்கிற பாரம்பரிய செய்தியும் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த பேராலயம் என்பது பேரரசன் கான்ஸ்டன்டைன் அவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது என்றும், இந்த 2 பேராலயங்களுமே நம்பிக்கையின் அடையாளமாக, நம்முடைய விசுவாசத்தின் ஒரு பிரதிபலிப்பாக மனிதர்களால் கட்டப்பட்ட பேரழகு நிறைந்த பேராலயங்களாக இருக்கின்றன. இவைகள் இறைவன் இவற்றை விட எவ்வளவு மகத்தானவர், உயர்ந்தவர், பெரியவர் என்கிற உன்னதமான செய்திகளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த இருவரும் திருச்சபையினுடைய விசுவாச தூண்களான திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் பவுல் அவர்களைப் போல நாமும் இயேசுவை அன்பு செய்யவும், அவர்களைப் போல இயேசுவை நம்முடைய வாழ்வால் அறிவிக்கவும் இன்றைக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல இயேசு தன்னுடைய சீடர்களோடு எரிகோ பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வழியோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பார்வையற்றவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உரத்த குரலில், தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் அப்படி என்று யூதர்கள் மத்தியில் மீட்பருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாள சொல் தான் தாவீதினுடைய மகன். அன்புமிக்கவர்களே, இயேசுவோடு அவருடைய திரு தூதர்கள் சென்று கொண்டிருந்தார்கள், அவருடைய சீடர்கள் சென்று கொண்டிருந்தார்கள், நண்பர்கள் சென்று கொண்டிருந்தார்கள், பல மக்கள் அவரோடு சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மனிதர்களுடைய பார்வையில பார்வையற்றவராக இருந்த அவர்தான் இயேசுவை ஒரு மீட்பராக தன்னுடைய விசுவாச கண்களால் கண்டுகொண்டு, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று உரக்க கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, அங்கு இருந்தவர்கள் அவரை தடுக்க பார்க்கிறார்கள், அதட்டுகிறார்கள், அவருடைய விசுவாச போராட்டத்திற்கு தடையாக இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் உரக்க கத்தி இயேசுவினுடைய கவனத்தை பெற்று, இயேசுவே அவரிடத்துல, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்ற கேள்விக்கு நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று, இந்த மீண்டும் என்கிற ஒரு வார்த்தை தன்னுடைய ஆன்மீக பார்வையற்ற நிலையிலிருந்து ஒரு விடுதலையும்,
அதே நேரத்தில் மனிதர்களுடைய பார்வையில் இருக்கிற இந்த பார்வையற்ற ஒரு நிலையிலிருந்து விடுதலையும் வேண்டித்தான் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், முழு மனிதனாக நான் மாற வேண்டும். என்னுடைய மனதளவில், உடல் அளவில், மனோதத்துவ அளவில், ஆன்மீக அளவில் நான் பார்வை பெற்றவனாக மாற வேண்டும் என்கிற அந்த பார்வையற்றவரின் விசுவாச போராட்டமும் அந்த விசுவாச போராட்டத்தின் வெற்றியையும் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ரோம் நகரத்தில் நான் 2011 13 வரையில் படித்து கொண்டிருந்த பொழுது புதன்கிழமை மறைக்கல்வி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் திருத்தந்தை அவர்கள் மூவேளை ஜெபம் மக்களோடு சேர்ந்து ஜெபிப்பார். சில நேரங்களில் மக்களை சந்திப்பதற்காக அவர் வாகனங்களில் கொஞ்சம் நெருங்கி வருவார். அப்படி வருகிற நேரத்தில் பல நேரங்களில் இந்தியாவிலிருந்து அல்லது பல நாடுகளிலிருந்து திருத்தந்தையை சந்திக்க வருபவர்கள் ஒரு முறையாவது திருத்தந்தையை நேரில் பார்த்து விட மாட்டோமா அப்படிங்கிற ஆர்வத்தில் புதன்கிழமை தான் கரெக்டாக வருவாங்க. அப்பொழுது திருத்தந்தை ஜெபிக்கிற நேரத்தில் எப்பவுமே அது ஒரு மாடம் இருக்குது, அதில் தான் பேசுவார். சில நேரங்களில் அந்த மாடத்தை விட்டு இறங்கி வாகனத்தில் அவர் மக்கள் இருக்கிற பகுதியாக அந்த வாகனத்தில் செல்வார். அவரை நம்ம முகமுகமாக பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொட முடியாது, பேச முடியாது. ஆனால் ஒரு 5 அடி 4 அடியில் திருத்தந்தை நம்மை கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும். அன்புமிக்கவர்களே, நான் படித்து கொண்டிருந்த பொழுது திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் உயிரோடு இருந்தார். அவர் பதவி விலகிய காலம். அதற்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் பதவியேற்ற 2013 நான் அங்கே படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியா மற்றும் பல நாடுகளிலிருந்து திருத்தந்தையை கண்டுவிட வேண்டும் என்று ஆவலோடும் ஆசையோடும் பலர் வந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் திருத்தந்தை நமக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பார். ஒரு 5 அடி தூரத்தில் தான் திருத்தந்தை அவருடைய வாகனத்தில் சென்று கொண்டிருப்பார். ஆனால் அருகில் இருப்பவங்களாம் என்ன தன்மை செய்வாங்க, திருத்தந்தை நம்ம முன்னால் தான் போய்கிட்டு இருப்பார். ஆனால் அவர்களுடைய மொபைலை எடுத்து திருத்தந்தையை ஃபோட்டோ எடுத்து அவரை மறந்து விட்டு திருத்தந்தையை தங்களுடைய மொபைல் மூலமாக பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது தங்களுடைய கேமரா மூலமாக திருத்தந்தையை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஊரில் போய் திருத்தந்தை எங்கள் முன்னால் தான் போனார், நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லுவதற்காக அதை செய்வார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்கள் தேடிய சந்தோஷம், அவர்கள் தேடிய அந்த மகிழ்ச்சி அங்கே தான் முன்னால் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் மனிதர்களுடைய பார்வை என்னவோ, தாங்கள் தேடி வந்த ஒருவர் தங்களுடைய அருகில் இருந்தாலும் அவரை மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பார்க்கிற ஒரு மனம்தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதை நான் சொல்வதற்கான காரணம், இயேசுவினுடைய அருகில் இருந்த திருத்தூதர்களும் சீடர்களும் அவருடைய நண்பர்களும் அவரோடு இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். இயேசு மெசியாவாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே கடைசி நேரம் வரைக்கும் அருள் அடையாளங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல பார்வையற்ற பார்த்திமேயு தான் ஆண்டவரை மெசியாவாக கண்டு கொண்டு உறக்க அறிக்கையிட்டு இன்றைக்கு மீட்பை பெற்றுக்கொண்டார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கு. உங்களுடைய கணவனிடத்தில் அந்த பிரசன்னம் இருக்கிறது, உங்கள் மனைவி இடத்துல அந்த பிரசன்னம் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளிடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்ணனுடைய உருவத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, உங்களை பத்திரமாக அழைத்து வருகிற ஓட்டுநரிடத்துல இறை பிரசன்னம் இருக்கிறது, உங்களுக்கு உதவி செய்கிற மருத்துவரிடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மிகப்பெரிய அருள் அடையாளம் வழியாக உங்களை சந்திக்க வருவார் என்கிற நம்பிக்கை விட்டு ஒவ்வொரு நாளும் சாதாரண நிகழ்வுகளில் சாதாரண மனிதர்கள் வாயிலாக இறைவன் நம்மை சந்திக்கிறார். அவரை கண்டு கொண்டவர்களாய் தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று அந்த திருநாம ஜெபத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இதோ ஆசிரியை வழங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.